இரவு நேர பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை, சகல பிரச்சனைகளுக்கும் விடிவு தரும் புதிய ஜெபம். அமைதியின் தேவனே, இன்று சனிக்கிழமை டிசம்பர் 20ஆம் நாளின் இந்த அமைதியான இரவு நேரத்தில் எமது வாழ்வின் சகல பிரச்சனைகளிலும் ஒரு தெய்வீக தலையீட்டை வேண்டி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம். இன்று பகல் முழுவதும் நாங்கள் சந்தித்த போராட்டங்கள், மன அழுத்தம் மற்றும் தீர்க்கப்படாத சிக்கல்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் பாரங்களை அறிந்தவரே, இந்த நள்ளிரவு வேளையில் ஒரு அற்புத சமாதானத்தை எங்கள் மேல் பொழியும்படி கெஞ்சுகிறோம். திருவசனம் நமக்கு வாக்குறுதி அளிப்பது போல, அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியமே உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். சங்கீதம் 91:4. ஆவியானவரே, இந்த இரவு முழுவதும் உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்ப உறவுகளில் உள்ள கசப்புகள் நீங்கவும், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் அகலவும், இந்த நிமிடம் உம்முடைய பரலோக ஒளியை எங்கள் இல்லங்களில் பிரகாசிக்கச் செய்யுங்கள். நாங்கள் உறங்கும் போது எமது சிந்தனைகளை சுத்திகரித்து ஒரு தெய்வீக இளைப்பாறுதலை எங்களுக்கு தந்தருளுவீராக. சகல தடைகளும் தகரட்டும். ஆவியின் வல்லமையால் இன்று இரவு நிகழும் அற்புதம். அற்புதங்களின் நாயகரே, பரிசுத்த ஆவியானவரே, எமது வாழ்வின் அனைத்து தளங்களிலும் ஆரோக்கியம், நிதி நிலைமை, பிள்ளைகளின் கல்வி மற்றும் தடைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் ஒரு மகத்தான அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஆத்தும பாரத்தோடு வேண்டுகிறோம். மனிதர்களால் இனி வழியே இல்லை என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் புதிய பாதைகளை உருவாக்கும் வல்லமை உமக்கு உண்டு. நீர் கேட்ட அந்த சவாலான கேள்வியை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இதோ, நானே கர்த்தர், மாம்சமான யாவர்க்கும் தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எரேமியா 32:27. ஆம் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த இரவு வேளையில் தீராத வியாதிகள் சுகமாகட்டும், பொருளாதாரத்தின் இரும்பு வாசல்கள் திறக்கப்படட்டும், மன குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கட்டும். நாம் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு என்ற வசனத்தின்படி நாங்கள் இந்த ஜெபத்தில் கேட்கிற காரியங்களை விடவும் மேலான அற்புதங்களை இந்த இரவு நேரத்தில் எமது வாழ்வில் நிறைவேற்றுங்கள். நாங்கள் விழித்தெழும் போது உம்முடைய அற்புதங்களின் சாட்சியாக ஒரு புதிய பலத்துடன் நாளைய ஓய்வு நாளை எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆமென்.